வாய்ப்பில் மனதால் மதிப்பீடு செய்யாமல் பணத்தால் மதிப்பீடு செய்யும் நிலை உள்ளது. திமுக ஆட்சியில் இளைஞர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. மதுரை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி உதயகுமார் கூறியதாவது: தமிழ்நாட்டிலேயே படித்து முடித்துவிட்டு இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக கோடிக்கணக்கான இளைஞர்கள் தகுதியோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. தகுதியுள்ள இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மனதால் மதிப்பீடு செய்வதை விட்டு பணத்தால் மதிப்பீடு செய்கிற காலமாக உள்ளது. தற்போது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன ஆகும், வறுமை ஒழிப்பு என்ன ஆகும், நாட்டின் வளர்ச்சி என்ன ஆகும் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வங்கி ஒன்றில் பல கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்கிறார். அதை அடைக்க முடியாமல் காலம் தாழ்ந்த வங்கி அதிகாரிகள் காவல்துறைக்கு சொல்ல அது எப்படி அமலாக்கத்துறைக்கு எட்ட அவர்கள் சோதனை செய்த போது அதில் பணியாளர் துறையில் நடைபெற்ற 888 கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. லட்சம் கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து டிஎன்பிசி தேர்வை பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதிய நிலையிலேயே பணம் வாங்கிக் கொண்டு 2538 பேர் அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். முதல்வரின் கவனத்திற்கு இது தெரியாமலா நடந்திருக்கும் என்கின்ற கேள்வி இளைஞர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். அவர்களுக்கு பரீட்சை எழுதி காத்திருந்த இளைஞர்களுக்கு முன்னால் ரூபாய் கொடுக்க முன் வருபவர்களுக்கு தான் வேலை என்று புகார் எழுந்திருக்கிறது. ஊழலுக்கான ஆதாரங்களை காட்டி தவறு செய்தவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்க என்று அமலாக்கத்துறை சொன்னால் நாங்கள் என்ன தபால்காரர்களா என்று கேள்வி கேட்கிறது மாநில காவல்துறை. இந்த 4.5 ஆண்டுகளில் ஊழல் செய்வது, ஊழல்வாதிகளை பாதுகாப்பதுதான் இந்த அரசினுடைய கடமையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என எண்ணத்தில் பொதுமக்களிடம் கையூட்டு பெறுவதை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். இதனால் நாட்டில் லஞ்சம் அதிகரிக்கிறது. இதனால் அரசு பணியின் நேர்மை கேள்விக்குறியாகி வருகிறது. இன்றைக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சமர் தர்மம் என்று சொல்லுகிற நாம் மனத்தால் மதிப்பீடு செய்யாமல் பணத்தால் மதிப்பீடு செய்து வேலை வாய்ப்பு வழங்குவது வேதனையின் உச்சமாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. இளைஞர்களுக்கு அரசியலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த அரசை நம்பி டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதி தகுதியுள்ள இளைஞர்கள் எல்லாம் பணம் கொடுக்க முடியாததால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களே, எங்கே போனது சமூக நீதி என்று கேட்கிறார்களே. அமைச்சரோ நான் எந்த தவறும் செய்யவில்லை என்ற விசாரணை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லுகிறார். 1 கோடி பேர்கள் தகுதியுள்ள இளைஞர்கள் பட்டப்படிப்பு படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கிறார்களே, அவர்களுடைய கவலைகள் எல்லாம் இந்த அரசு நமது எதிர்காலத்தை கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பதுதான். இதற்கு தண்டனை தர வேண்டாமா? இதற்கு பாடம் கட்ட வேண்டாமா? இதற்கு நாம் விழிப்புணர்வுகளோடு செயல்பட வேண்டாமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இளைய சமுதாயமே நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த அரசு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினால்தான் நீங்கள் நாட்டிற்கு சேவை செய்கிற வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைய சமுதாயமே ஸ்டாலின் தலைமையிலான மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டி எடப்பாடியாரின் தலைமையில் மக்களாட்சி மலர செய்ய வேண்டும் என கூறினார். பணத்தால் மதிப்பீடு செய்து வேலை வாய்ப்பு வழங்குவது வேதனையின் உச்சமாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. இளைஞர்களுக்கு அரசியலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சொல்லுகிறார். நீங்கள் அரசியல் களத்திலே இளைஞர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது ஒரு புறத்திலே இருக்கட்டும். இன்றைக்கு இந்த அரசை நம்பி டிஎன்பிசியில பரீட்சை எழுதி தகுதியுள்ள இளைஞர்கள் எல்லாம் பணம் கொடுக்க முடியாததால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களே, எங்கே போனது சமூக நீதி என்று கேட்கிறார்களே. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, அது குறித்து நீங்கள் ஏன் விளக்கம் சொல்லவில்லை? அல்லது உங்கள் தந்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் அது குறித்து விளக்கம் சொல்லவில்லை? துறை சார்ந்திருக்கிற அமைச்சர் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று விசாரணையிலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எங்கே போகிறது இளைஞர்களின் எதிர்காலம் என்ற கேள்விக்கு நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் இளைய சமுதாயமே, மாணவ சமுதாயமே
உங்கள் நம்பிக்கைக்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இல்லாத இந்த அரசு இப்போதே 1 கோடி பேர்கள் தகுதியுள்ள இளைஞர்கள் பட்டப்படிப்பு படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்து காத்திருக்கிறார்களே, அவர்களுடைய கவலைகள் எல்லாம் இந்த அரசு நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆகியிருக்கிறதே, இதற்கு தண்டனை தர வேண்டாமா? இதற்கு பாடம் புகட்ட வேண்டாமா? இதற்கு நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டாமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இளைய சமுதாயமே, நீங்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்கள். இந்த அரசை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினால்தான் நீங்கள் நாட்டிற்கு சேவை செய்கிற வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு சொல்லி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று அன்போடு அழைக்கிற மாணவ சமுதாயமே, இளைய சமுதாயமே, உங்கள் நம்பிக்கைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நாயகர், நலத்திட்ட நாயகர், உங்கள் நம்பிக்கைக்குரியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலருகிற போது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற தத்துவம் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.